கடவுள் இயேசு என்ற பேர்ல இறங்கி வந்ததே ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்பதை காண்பிக்கிறதுக்காக தான். ஒரு மனுஷன் கடவுளோடு இணைக்கப்பட்ட நிலையில அவன் எப்படி இருப்பான் என்பதை நமக்கு நினைவுபடுத்துறதுக்கு, நம்ம யார் என்பதை காட்டுறதுதான் இயேசு வந்தாரு. இன்னைக்கு இயேசு என்ன பண்ணிட்டாங்கன்னா 10-11 என்ன பண்ணிட்டாங்க, புரியாதவங்க சேர்த்துட்டாங்க. இயேசுவா அப்படின்ட்டாங்க. இயேசு மட்டும்தான், வேற வழி கிடையாது. சமாதானத்துக்கு இயேசு மட்டும்தான், சமாதானத்துக்கு இயேசு மட்டும்தான், சந்தோஷத்துக்கு இயேசு மட்டும்தான். இயேசு தவிர வேற வழி கிடையாது. அப்போ என்னுடைய சமாதானத்துக்கு அடுத்த வாழ்க்கையை நான் இயேசு தெரிந்து கொள்ளனா சரியான பாதையில போறேன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, கடவுளை மனிதாவை எடுத்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு காமிச்சது இல்லாம அந்த வாழ்க்கையை நம்ம பெறுவதற்குரிய வழியாக மாறினாரு. இந்த விஷயங்களும் நடந்திருக்கு. ஒரு விஷயம் மட்டும் நடக்கல, புரியல? அதாவது ஒரு விஷயங்கள் மாத்திரம் நடக்கல. கடவுள் மனித அவதாரம் எடுத்து அவர் செய்த ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, பாரு. இப்போ ஒரு இது சொல்லுவாங்க, அதாவது ஒரு சிங்கு குட்டி என்ன பண்ணிதான் இந்த ஆட்டுக்குட்டிகளோட சேர்ந்து அது பாட்டு ஆடுகளின் கூட்டத்தோட கூட சேர்ந்து அது என்ன பண்ணணும், சுத்தின்னு இருக்கான். இப்படி சுத்திட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் என்ன பண்ணுச்சு, ஆடுகளை வேட்டையாடுறதுக்காக அது பாக்குது, ட்ரை பண்ணுது. அதுல பார்த்தா இந்த எப்படி உத்து பாக்குது, ஒரு சிங்கம் அது உள்ள இருக்குது, சிங்க குட்டி. நம்ம ஆள் மாதிரி இருக்குது. ஏன்னா ஆடுகளை வேட்டையாட நிக்குது இது சிங்கம். ஆடுகள் கூட்டம் ஆடு மருந்து அப்படியே இருக்குது. அதுல ஒரு சிங்கம் கலந்துருக்கு, சிங்க குட்டி கலந்துருக்குது. இதுவும் என்ன பண்ண, அந்த ஆடுகள் மாதிரி என்ன பண்ணுது, இந்த சிங்கத்தை பார்த்தா பயப்படுது. சிங்கத்தை பார்த்ததும் ஆடுகள் எப்படி பயந்து நடுங்கும் அதே மாதிரி பயந்து நடுங்குது. அதுங்களை மாதிரி ரியாக்ட் பண்ணின்னு இது என்ன பண்ணிட்டு இருக்கு, வாழ்ந்துட்டு இருக்கு. உடனே இது வேட்டையாடுறதை நிறுத்திட்டு உடனே இந்த சிங்கத்தை பிடிச்சி கூட்டிட்டு இருந்து, ஏய் பயப்படாத, இங்க பாரு, பயப்படாத அப்படி சொல்லுது. இந்த பாரு, நீ என்ன மாதிரி இருக்கிற பாரு அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னாலும் புரியல. என்ன பாரு, நல்லா பாரு என்ன அப்படின்னு, நீ என்னுடைய இனம் வா அப்படின்னு, என் கூட வாங்க. ஐயோ பயப்படுது, அப்படி நடுங்குது இந்த சிங்கம். உடனே ஒரு தண்ணி கிட்ட கூட்டிட்டு போச்சு. தண்ணி கிட்ட கூட்டிட்டு போச்சு, பாரு இந்த தண்ணியை பாரு அப்படிச்சு. இந்த தண்ணியை மூஞ்ச பாரு அப்படின்ச்சு. முகத்தை பார்க்குது, என்ன பாரு அப்படின்னு. இந்த பெரிய சிங்கம் என்ன பண்ணுது, அந்த குட்டி சிங்கத்திட்ட தண்ணியை பாரு என்ன பாருந்து. அது தண்ணியை பார்க்குது, இதை பார்க்குது. ஆமா சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, தான் எனத்தோட கூட போய் சேர்ந்து அது போயிடுச்சு. நான் சொல்றது புரியல? நம்ம எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். அதுதான் தேவன் என்ன பண்ணாருன்னா, இயேசு அவர் அந்த அந்த நம்முடைய வீரியமுள்ள வாழ்க்கைனா என்ன என்பதை வாழ்ந்து காமிச்சிட்டு தன்னோட அவர் என்ன பண்ண இணைச்சிக்கிறார். இதுதான் புரிதல். நம்முடைய எண்ணத்தோடு தான் நம்ம இருக்கணும். நான் இப்படிதான் இருக்கணும், நான் ஏதோ வாழ்றேன் அது கிடையாது. ஏதோ ஒன்று வாழ்றேன், ஏதோ ஒரு வாழ்க்கை நடத்துறேன், ஏதோ பொழுது கழிக்கிறேன்றது அது கிடையாது வாழ்க்கை. நான் எப்படி நியமிக்கப்பட்டதோ அதன்படி வாழணும். அப்ப அந்த சிங்கத்தோட கூட இணைஞ்ச போதுதான் அதனுடைய ஒரிஜினல் லைஃப் என்ன பண்ணுது, வெளிப்படுது. அது ஆடோட கூட பார்த்துக்கின்னு ஏன் வரக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களை பார்த்து பயப்படுது. ஏன்னா அது சிங்கம் தான். ஆனா அது பாருங்க, அது மனசுல என்ன இருக்குது, ஒரு ஆட்டினுடைய மனநிலை இருக்குது. அதுக்கு தெரியல, அப்படியே பயந்து சுபாவமா தன்னுடைய எப்படி சொல்ல வரணும்னா அதனுடைய வீரியத்தை அது வெளிப்படுத்தல. அதனுடைய ஒரிஜினாலிட்டி எப்படி சொல்ற, அதனுடைய யூனிக்னஸ் அது என்ன பண்ணல, இட் இஸ் நாட் ரிவீல்டு இட்ஸ் ஓன் யூனிக்னஸ். அது வெளிப்படல. அப்போ வெளிப்படும் பொழுதுதான் அதனுடைய ரியாலிட்டி உள்ள வருது. அதைத்தான் இயேசு செய்தாரு. இயேசு செய்தது என்னன்னா, அவர் வாழ்ந்து காமிச்சு ஒரு மனுஷனுடைய ரியாலிட்டி என்ன என்பதை அதன்படி வாழ்ந்து காமிச்சு அவரோடு கூட தன்னை இணைச்சிட்டாரு. நீ இதே மாதிரி மாறு, இதே மாதிரி என்ன பண்ணு வாழுன்றதுக்குரிய வழியை கொடுத்தாரு. இந்த பூமியில வேற யாருமே இந்த வழியை கொடுக்க முடியாது. இது வரைக்கும் யாரும் செய்யல. அப்படி இருந்தா கூட நீங்க சொல்லுங்க. ஏன்னா கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்த ஒரு சத்தியம் வேதத்துல மட்டும்தான் இருக்கு, பைபிள் மட்டும்தான் இருக்கு. எல்லாரும் சாகசம் பண்ணாங்க. சாகசம் பண்ணால பாவத்துல பிறந்த மனுஷன் சாகசம் பண்ண, அதனால பிரயோஜனம் ஒன்றே கிடையாது. ஒரு பாவத்துல பிறந்த மனுஷன் தன் சரீரத்தை சுட்டெரித்து கொண்டாலும் கூட பலன் ஒன்றே கிடையாது. ஏன்னா அவன் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறான், தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறான். புரியுது? ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும்
ஒரு 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 ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு மனுஷன் நிறைய சாகசம் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய தன் தியாகத்தை தனக்குரிய எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, விட்டு ஒழிச்சிருக்கிறாங்க. தன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு தியாகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதனால பலன் என்ன? அப்போ அதனால ஒரு ஒரு மனுஷனுடைய ரியாலிட்டிக்குள்ள ஒருத்தனால வர முடியாது. ஏன்னா அவன் பாவத்துல பிறந்திருக்கானே. நான் சொல்றது புரியுதா? என்ன சொல்லுவாங்க, ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாக. ஊர்க்குருவி உயர பறக்குமா, ஆனா அது என்ன, அது பறந்து ஆக முடியாது. அந்த மாதிரிதான் பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன் தன் சரீரத்தை சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்தாலும், தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் அன்னதானம் பண்ணினாலும் அதனால பலன் ஒன்றும் இல்லை என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது.